வாசல் ஊழியங்கள் ஜெபத்துடன் வழங்கும் நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இதை தேவ சித்தப்படி மிகுந்த ஜெபத்துடன் உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தரிசனம் திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் யாவரும் அறிய வேண்டும் என்பதே ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் கையின் பிரயாசங்களை இயேசு ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபத்துடன் கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரன். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ ஜனங்களாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கவனத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். கேட்கிற வார்த்தைகளை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாக வாழ்வதற்கு எப்பொழுதும் உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் உங்களை திரளாக ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. இந்த நாளிலும் நாம் இயேசுவை பின் செல்லுதல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் பார்ப்போமே என்று சொன்னால் அநேக வாலிபர்கள், அநேக பெரியவர்கள் பல அரசியல் தலைவர்களை பின்பற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது இன்று நேற்று அல்ல, ஆதி காலம் தொட்டே ஜனங்கள் இவ்விதமாக பல அரசியல் தலைவர்களையும் மற்றும் பல முக்கியமான ஞானவான்களையும் இன்னும் பல முக்கியமான ஞானவான்களையும் அவர்கள் பின்பற்றி செல்வதை நாம் இந்த பூமியிலே பார்க்க முடிகிறது. உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அரசியலிலே நாம் பார்ப்போமே என்று சொன்னால் காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சிக்கு தமிழகத்திலே அதிக ஆண்டுகளாக காமராஜ் என்கிற ஒருவர் தலைவராக இருந்தார். அவரை பின்பற்றி அநேக காங்கிரஸ் தொண்டர்கள் இன்று மட்டிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் சொல்லுகிற வார்த்தைகள் காமராஜினுடைய ஆட்சியை திரும்பவுமாக இந்த தமிழகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்றே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? காமராஜ் என்கிற ஒரு தலைவருடைய வார்த்தைகளை, அவர் சொன்ன போதனைகளை பின்பற்றி நடக்கிற தொண்டர்கள் எத்தனை அதிகமாக இப்படி அவருடைய ஆலோசனைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது. அதே போல அரசியலிலே தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிகமாக பெயர் பெற்ற ஒரு அடுத்த மனிதரை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அறிஞர் அண்ணாதுரை. இவரை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய கொள்கை திராவிட கொள்கை என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இவர்களை எல்லாம் பின்பற்றுகிறவர்கள் யார் யாரை பின்பற்றுகிறார்களோ அவரவர்கள் தோற்றுவித்த கட்சியின் பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். இதை அப்படியே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதே நிலையிலே தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். உலகத்தில் எங்கு சென்றாலும் சரி, எல்லாரும் கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் அல்லது இருக்கிறபடியினால் நம்மை அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இதுதான் வேதத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுவதனுடைய பொருள் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடைய போதனையை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். இதற்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில
பகுதிகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே என்று சொன்னால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்கிற நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பதற்கு முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே கெனசரேத் என்கிற கடல் பகுதியிலே சென்று ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு சென்றார். அங்கே சில பேர் தங்களுடைய படகுகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள், வலைகளையும் சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேதுரு என்கிற ஒரு மனிதரை பார்த்து, எப்பா, கடலுக்குள் கொஞ்சம் உன்னுடைய படகை தள்ளி நிறுத்து, நான் அதில் இருந்து ஜனங்களோடு கூட உபதேசிக்க வேணும் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படியே பேதுரு கீழ்ப்படிந்து செய்தார். இயேசு கிறிஸ்து கூடி வந்த ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். இதை தொடர்ந்து பேதுருவை பார்த்து சொன்னார், நீ வலையை சற்று ஆழத்திலே படகை தள்ளி கொண்டு போய் அங்கே போடு, நிறைய மீன்கள் கிடைக்கும் என்று சொன்னார். அப்படியே கீழ்ப்படிந்த பேதுரு அவரோடு கூட இருந்த நண்பர்களும் படகை சற்று உள்ளே தள்ளி கொண்டு போய் அவர்கள் வலைகளை போட்டார்கள். வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. இந்த அற்புதத்தை கண்ட சீமோன் என்று அழைக்கப்படுகிற பேதுருவும் யாக்கோபுவும் யோவானும் உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னார். இதே சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே இந்த வசனம் விதமாக தெளிவாக சொல்கிறது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அற்புதங்களை பார்த்தார்கள் சீமோன் பேதுருவும் யாக்கோவும் யோவானும். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அந்த சீமோனிடத்திலும் யாக்கோவிடத்திலும் யோவானிடத்திலும் சொன்னார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 5வது அதிகாரத்திலும் மார்க்கு 4வது அதிகாரத்திலும் வாசிக்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, இது மட்டிலும் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், அதனுடைய நடைமுறைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். மனிதர்களை பிடிக்கக்கூடிய நடைமுறை அவர்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு அவர்களை, நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். அந்த நடைமுறை அவர்களுக்கு எப்படி தெரியும் என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே எழும்பத்தான் செய்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இதே போலதான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பிடிக்கிற ஒரு கருவியாக இந்த பூமியிலே பயன்படுத்துவேன் என்று சொல்லி அழைக்கிறார். ஆயத்தம் தானா? நமக்கு எதிரே ஏராளமான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாதாளத்தை நோக்கி அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அநேக ஊடகங்களிலே பார்க்கிறோம், செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பை இது மட்டிலும் நாம் அல்லல் தட்டி ஏனோ தானோ என்று கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுவது சரிதானே? சற்று யோசித்து பாருங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், சரி ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். ஒருவேளை காமராஜை பின்பற்றினவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், அறிஞர் அண்ணாவை பின்பற்றுகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இப்படி இருக்க நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அவர் எனக்கு என்ன மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கத்தானே செய்கிறது. வாசித்து பாருங்கள். வேதாகமத்திலே 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தொடர்ந்து வரும்படியாக அவர் உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பார்த்தீர்களா? நீங்களும் நானும்
இயேசு கிறிஸ்து வைத்து போயிருக்கிற மாதிரியை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்தாலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற பெரிய சீஷத்துவ பணி என்பதை மறந்து விடாதீர்கள். எனக்கு மாதிரி இல்லை, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியவில்லை, எனக்கு ஊழியம் செய்ய தெரியவில்லை, அல்லது எனக்கு கல்வி அறிவு இல்லை, எனக்கு பணம் இல்லை, இப்படி பல காரியங்களை சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்களே என்று சொன்னால் உங்களது வாழ்க்கை மிகவும் பரிதாபமான ஒரு நிலைக்கு உள்ளாகிவிடும் என்பதை தயவு செய்து மறந்து போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வகையான மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த பூமியிலே குற்றங்கள் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது, எல்லாரும் குற்றம் செய்தவர்கள் தான். அதே போல குற்றம் செய்தவர்களை மன்னிக்கிறவர்களும் யாரும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கேதான் மனிதர்களாகிய நமக்காக ஒரு அருமையான அறிவுரையை சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களை மன்னித்திருப்பது போல நாமும் நமக்கு எதிரடையாக பிறர் செய்கிற குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்திருக்கிறாரே. சற்று யோசித்து பார்ப்பீர்களே என்று சொன்னால், நீங்கள் தினந்தோறும் ஜெபித்து முடித்த பின்பு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுகிறீர்களே, அந்த கர்த்தருடைய ஜெபத்திலே ஒரு வார்த்தை வரும், நாங்கள் எங்களுடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்களது கடன்களை மன்னியும் என்று சொல்லி. அதனுடைய பொருள் என்ன விளங்குகிறதா? நீங்கள் மன்னித்தால் இயேசு உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் பிறரை மன்னிக்கவில்லை என்றால் இயேசு உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அநேக குற்றவாளிகளை, பாவம் செய்தவர்களை மன்னித்தார், மீட்டெடுத்தார், ரட்சித்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கிறோம். முதலாவது, பாலியல் பாவத்திற்கு உட்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே மத தலைவர்கள் எல்லாரும் பிடித்து கொண்டு வந்து, ஐயா, இவளை கையும் களவுமாக இந்த குற்றத்திலேயே நாங்கள் பிடித்திருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின்படி, வேத சட்டத்தின்படி இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்கிறார்கள். வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3 முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சாதாரணமாக சொல்கிறார், உங்களில் குற்றம் இல்லாதவன், உங்களில் பாவம் செய்யாதவன் யாராக இருந்தாலும் முதலாவது இவள் மேல் கல்லெறியட்டும் என்று சொன்னார். எல்லாரும் தங்கள் தங்கள் மனசாட்சியிலே குத்துண்டவர்களாக கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது இந்த பெண்ணுடைய சிந்தனை அல்லது மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இவர் ஒரு பெரிய ரபி ஆயிற்று, இவர் ஒரு பெரிய தேவன் ஆயிற்று, இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை தண்டிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி கீழே கற்களை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் இவர் என்னை தண்டிப்பாரே என்கிற ஒரு அச்சம் அவளுக்குள்ளே எழுந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விசை பாவம் செய்து அப்படி பாவம் செய்த வேளைகளில் எல்லாம் நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை தண்டிக்காமல் அவள் மேல் அன்பு கூர்ந்து, அவள் மேல் கிருபை கூர்ந்து, அவள் மேல் இரக்கம் கொண்டு இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறார். வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறார். யாரும் அவளை தண்டிப்பதற்கு முன்வரவில்லை. இயேசு கிறிஸ்துவும் அவளை தண்டிக்காமல் நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை மீட்டெடுத்து மரணத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்து அவளை வாழ வைக்கிறார். அருமையான தேவஜனமே, எத்தனை பெரிய அன்புள்ள தேவன் பாருங்கள். இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும்
எத்தனையாக நம்முடைய குடும்பத்திலே நமக்கு விரோதமாக செய்கிறவருடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறோம். நம்முடைய திருச்சபையிலே நமக்கு விரோதமாக செய்கிறவருடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறோம். பொதுவாக சமுதாயத்திலே நமக்கு விரோதமாக செய்கிறவருடைய குற்றங்களை நாம் எவ்விதமாக மன்னித்திருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொன்னதை மனதிலே கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நமக்கு அல்லது உங்களுக்கு இயேசு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயினுடைய குற்றத்தை, பாவத்தை மன்னித்தாரே, அதே போல நீங்களும் நானும் நமக்கு விரோதமாக செய்கிறவருடைய பாவங்களை, குற்றங்களை மன்னிக்கிறோமா? மன்னித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தீர்மானியுங்கள். கிறிஸ்தவனாகிய நான், கிறிஸ்தவளாகிய நான், எனக்கு விரோதமாக யார் என்ன குற்றங்கள், தவறுகள், பிழைகள், பாவங்கள் செய்தாலும் அதை நான் மன்னித்து விடுவேன், மறந்து விடுவேன் என்று சொல்லி தீர்மானியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை இடங்கொள்ளாமல் போகும் மட்டிலும் இந்த பூமியிலே அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஒரு பெண்ணை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 8வது அதிகாரத்திலே 8 முதல் 42 வசனங்களை வாசித்து பாருங்கள். அமைதியாக இருந்து வாசித்து பார்த்து அதன் பின்பு இந்த செய்தி நீங்கள் கேட்டால் கூட போதும். அங்கே ஒரு ஸ்திரீயை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அவள் ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அந்த வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட அவள் சம்பாஷணை செய்யும் பொழுது சொல்கிறார், எனக்கு 6 புருஷர்கள் உண்டு, ஆனாலும் ஒருவரும் சட்டப்படியான புருஷர்கள் எனக்கு அல்ல என்று சொல்லி அவள் சொல்கிறாள். பாருங்கள், எவ்வளவு முறைகேடான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள் என்பதை யோசித்து பாருங்கள். 6 புருஷர்களோடு வாழ்ந்திருக்கிறாள், ஆனால் யாரும் அவளுக்கு புருஷன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர் இந்த சமாரியா பட்டணத்தில் வாழ்ந்த இந்த ஸ்திரீ. இயேசு கிறிஸ்து அவளோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து அவளோடு கூட சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார். சம்பாஷணை பண்ண 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 அந்த ஸ்திரீ முதலாவது இயேசு கிறிஸ்துவை யூதனாக ஏற்றுக்கொள்கிறாள், 2வது தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளுக்கு அவர் யார் என்பதை தன்னை வெளிப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறாள். வாசியுங்கள். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ 25வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு பதில் சொல்கிறாள், ஆமையா, கிறிஸ்து என்கிற மேசியா ஒருவர் வருவார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் வரும்பொழுது இதை எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் சொல்கிறார். 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன்னோடு பேசுகிற நானே அந்த நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியாவாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். சொன்ன மாத்திரத்திலே தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருந்தபடியினாலே அவளுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் இருதயத்தையும் ஊடுருவ பாய்ந்து அவரை மேசியாவாக அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது. அவள் ஏற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவள் ஊருக்குள்ளே ஓடி போய் சொல்கிறாள். வாசியுங்கள். யோவான் 4வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று சொல்லி வந்து பாருங்கள் என்று சமாரிய பட்டணத்திற்குள்ளே போய் எல்லா ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தி சொல்லுகிறாள். பாருங்கள், என்ன விளங்குகிறது? இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்களுக்கு, கிறிஸ்தவர்களானாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களானாலும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்கிற சத்தியத்தை திட்டமாக வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக் கொடுப்பார்கள். நாம் அதை செய்கிறோமா? எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்,
எத்தனை ஆண்டுகள் ஆலயத்திற்கு போய் வருகிறோம், எத்தனை வகையான ஆராதனைகளை விதவிதமாக எடுக்கிறோம், எவ்வளவு அதிகமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவை பெற்று துள்ளி குதிக்கிறோம். இந்த காரியத்தை செய்கிறோமா? அந்த ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், ரட்சிக்கப்பட்டாள், ஊருக்குள்ளே ஓடினாள், தன்னுடைய பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனத்தையும் பார்த்து சொன்னாள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று சொல்லி வந்து பாருங்கள் என்று ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, உன்னோடு கூட உன் பட்டணத்தில், உன் கிராமத்தில், உன் அலுவலகத்தில், உன் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது. அவர்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? கிறிஸ்துவை மேசியா என்று அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயே, அவர்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? அவர்களுக்கு நீ மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீ இயேசு கிறிஸ்து வைத்து போயிருக்கிற அந்த மாதிரியை பின்பற்றி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருப்பாயே என்று சொன்னால் நிச்சயமாக உன் குடும்பத்தில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். உன் கிராமத்தில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். உன் பட்டணத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு மனிதனால் கூடாதது. எவ்வளவு தவம் செய்தாலும் சரி, எவ்வளவு தான தர்மம் செய்தாலும் சரி, எவ்வளவு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடந்தாலும் சரி, எந்த ஆச்சாரங்களை செய்தாலும் சரி, ரட்சிப்பு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதன் வழியாக ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை அல்லது ரட்சிப்பை அல்லது மீட்பை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை மேசியாவாக, மீட்பராக, இரட்சகராக ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது, இருக்கவே மாட்டார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்லுகிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். இவள் போய் சமாரிய பட்டணத்திற்குள்ளே சொன்னாள். சொன்ன மாத்திரத்திலே அந்த பட்டணத்தில் உள்ள யாவரும் திரண்டு வந்து இயேசுவின் போதனைகளை கேட்டார்கள். வாசித்து பாருங்கள். யோவான் 4:39 கேட்ட அத்தனை பேரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் இந்த இந்திய தேசத்திலே, இந்த தமிழகத்திலே இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு திறந்த இருதயம் கொண்டவர்கள், திறந்த வாசல் கொண்ட பட்டணங்களும் கிராமங்களும் தலைநகரங்களும் நம்முடைய தேசத்தில் உண்டு என்பதை தயவு செய்து மறந்து போகாதீர்கள். சமாரிய ஸ்திரீயை போல அந்த ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லுங்கள். கேள்விப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நீ, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நீ, அவர் வைத்து போயிருக்கிற மாதிரியின்படி நீ வாழ்கிறாயா? நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய ஜெபத்திலே ஒரு வார்த்தை நாம் சொல்லுகிறோம். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதா என்பதை நான் கேட்டேன். மத்தேயு 6:12 நாம் அதை வாசிக்கிறோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் ஜெபிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கடனாளிகளுக்கு நாம் மன்னித்திருக்கிறோமா? நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சமீப நாட்களிலே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை குறித்து தரைக்குறவாக யூடியூபிலே அதிகமாக பேசி செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருந்தார். அவரை அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவ மனிதர் போலீஸ் நிலையத்திலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை சிறையில் அடைத்து விட்டார். சில நாட்கள் சிறையிலே இருந்தார். பின்பு ஜாமீனிலே அவர் வெளியே வந்தார். வேதத்தின் அடிப்படையிலே அந்த கிறிஸ்தவர் செய்த செயல் சரியானது தானா?
இயேசு கிறிஸ்து பாவத்திலே பிடிக்கப்பட்ட, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பாவியான ஸ்திரீயை அவர் மன்னித்து அனுப்பிவிட்டார். முறையீடான வாழ்க்கை வாழ்ந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள ஸ்திரீயை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய முறையீடான வாழ்க்கையை எல்லாம் மன்னித்து மறந்துவிட்டு அவளையும் தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீர், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு விரோதமாக யாராவது எதையாவது தவறாக பேசி வெளியிட்டால் அவர்களை நீங்கள் சிறைச்சாலையிலே கொண்டு போய் தள்ளுகிறீர்களா? சிறைச்சாலையிலே தள்ளுவதற்கு நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க நியாயாசனத்திற்கு முன்பதாக காவல் துறையிலே கொண்டு போய் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தவரை நீ ஒப்படைப்பதில்லை. ஆண்டவராகிய கர்த்தருடைய நீதி எப்படி விளங்குகிறது? யோசித்து பாருங்கள். அப்படி நீதி விளங்க நான் வாழ்கிற வாழ்க்கை தான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த மாற்றம் நம் மூலமாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அவர் பாவியான ஸ்திரீயையும் சீர்கேடான வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீயையும் மன்னித்தது போல நாமும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய திருச்சபையிலே நமக்கு விரோதமாக செய்கிற எல்லாருடைய குற்றங்களையும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். என்றைக்கோ செய்த குற்றத்தை மனதிலே காய்பாரமாக வைத்துக்கொண்டு பழி வாங்குவதற்கு துடித்து கொண்டிருந்தால் அது கிறிஸ்தவம் அல்ல, அது கிறிஸ்துவின் போதனை அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் சரி, நவீன காலத்து பரிசுத்தாவின் அபிஷேக அனுபவம் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்து வைத்து போயிருக்கிற மாதிரியை பின்பற்றுவதற்கு மறந்து போவீர்களே என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் மறந்து போய்விடுவார் என்பதை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். அதற்காகத்தான் அவர் நமக்கு முன் அடையாளமாக பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற, அவர் உபதேசித்திருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு ஏற்று மனதிலே உட்கொண்டு அதன்படி நான் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தீர்மானிப்போமே என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேசம், இந்த மாநிலம், நீங்கள் வாழ்கிற பட்டணம், நீங்கள் வாழ்கிற கிராமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிச்சயமாக ரட்சிக்கப்படும். இதற்காக நான் பணம் ஒன்றும் கோடி கோடியாக லட்சமாக செலவழிக்க வேண்டியது இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக லட்சமாக கோடி கோடியாக பணம் செலவாகி கொண்டே இருக்கிறது. கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், வாங்குகிறவர்கள் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை சமுதாயத்திலே மாறி இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இது சிந்திக்க வேண்டிய காலம், இது சிந்திக்க வேண்டிய காலம், செயல்பட வேண்டிய காலம். இப்பொழுதே சிந்தித்து செயல்படுவீர்களே என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன என்ன காரியங்களுக்காக எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அவைகளை தீர்மானிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் இயேசு இந்த வேளையிலே செய்வார் என்று சொல்லி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? முடிந்தவர்கள் முழங்கால்களை ஊன்றி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். தீர்மானத்தோடு கூட ஜெபியுங்கள். நான் கிறிஸ்து வைத்து போயிருக்கிற மாதிரியை பின்பற்றி வாழுவேன். தீர்மானியுங்கள். ஆசீர்வாதத்தை உங்களுடைய மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியால் இயேசு போடுவார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, செய்தியை கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட பேசி இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள்
ஊடுருவி சென்றிருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாருடைய இருதயங்களை உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஊடுருவி சென்று விருத்த சேதனம் பண்ணியதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இப்போ உடைய ஆவியினால் ரெண்டத்தனையாக நிரப்பி நீர் வைத்து போயிருக்கிற மாதிரியை பின்பற்றி உடைய நாமத்தை மைமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளும் ஆண்டவரே. வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ்கிற எங்களை பார்க்கிற எங்களுடைய இந்திய தேசத்தின் ஜனங்கள், எங்கள் தமிழக மாநிலத்தின் ஜனங்கள் எங்களுடைய வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை கண்டு இயேசுவாகிய உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு சமாரிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையை பார்த்து சமாரிய பட்டணத்தில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்பட்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எங்களுடைய தேசத்திலே எங்கள் தமிழ்நாட்டிலே நடைபெறுவதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. யார் யார் பிரச்சனைகளோடு வேதனைகளோடு வியாதிகளோடு கண்ணீரோடு உடைய சமூகத்திலே தீர்மானித்து காத்திருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் இப்பொழுது உடைய கையை வைத்து நோய்களை குணமாக்குவீராக, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவீராக, சாட்சிகளாக பயன்படுத்துவீராக, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக, உம்மை பின்பற்றுகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி